பொதுக்காலம் 30ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 10 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான் வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாய் போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலை சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, ரஷ்யாவில் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக ஆட்சி புரிந்தார் என்பது நமக்கு தெரியும். அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த குருஷேவ் ஒரு கூட்டத்தில் ஸ்டாலினுடைய கொள்கைகளை விமர்சித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் சப்தமாக, ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் நீங்களும் தானே இருந்தீர்கள், அப்பொழுது அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டியிருக்கலாமே என்றார். கோபத்தோடு சப்தம் வந்த பக்கம் திரும்பிய குருஷேவ் என்னை பார்த்து கேள்வி கேட்கின்ற அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டதா, அது யார் என்று கேட்டார். அவ்வளவுதான். கூட்டத்தில் நிசப்தம் நிலவியது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு குருஷேவ் சொன்னாராம், இப்பொழுது புரிகிறதா அன்று நான் ஏன் அமைதியாக இருந்தேன் என்று. வரலாற்றின் பக்கங்கள் தோறும் சர்வாதிகாரிகளை பற்றியும் கொடுங்கோல் மன்னர்களை பற்றியும் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நபர்களை எதிர்க்கின்ற மனப்பக்குவம் எல்லோருக்கும் வந்து விடுவதில்லை. பெரும்பாலும் இப்படிப்பட்ட கொடுங்கோலர்களை எதிர்த்தது கடவுளின் உடனிருப்பை உண்மையிலேயே உணர்ந்து பயத்தை வெற்றி கொண்ட, உயிரை துச்சம் என நினைத்த மனிதர்கள்தான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். தன்னை கொல்லத் தேடிய ஏரோதுவை இயேசு நரி என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஏரோதை அழைப்பது தனக்கு எந்த அளவிற்கு பாதகமாக இருக்கக்கூடும் என்பதை இயேசு நிச்சயம் அறிந்திருந்தார். தன் ஆட்சியை தக்க வைப்பதற்காக எந்த பழிபாவத்தையும் செய்ய தயாராக இருந்த அரசன்தான் ஏரோது. திருமுழுக்கு யோவானை அவன் கொலை செய்தது மூலம் இதை வெளிப்படுத்தியிருந்தான். இயேசு இதை அறிந்திருந்தாலும் அவர் கொஞ்சமும் அவனுக்கு அஞ்சவில்லை. உடலை கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன இயேசு அதை வாழ்ந்தும் காட்டினார். அது மட்டுமல்ல, பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் இன்னும் சிறப்பாக தலைமை குருக்களையும் அவர் கேள்விக்குட்படுத்துவது தன் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். இஸ்ரேல் வரலாற்றில் இது போன்ற பதவியில் இருந்தவர்களை கேள்விக்குட்படுத்திய இறைவாக்கினர்களுக்கு நேர்ந்த கதி யாது என்பதை இயேசு நிச்சயமாக அறிந்திருந்தார். இதையே எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே என்கின்ற வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இங்கு எருசலேம் என்னும் வார்த்தையானது யூத தலைமைச் சங்கத்திற்கு, அதிலும் சிறப்பாக தலைமை குருக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, இவர்கள் அனைவருமே தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அநீதியை சுட்டிக்காட்டியதற்கான வல்லமையை பெற்றிருந்ததற்கான அடிப்படை காரணம் இவர்கள் இறைவனது உடனிருப்பை உணர்ந்து அவர் தருகின்ற வல்லமையை உள்வாங்கியிருந்ததே. இன்றைய முதல் வாசகம் முழுவதிலும் இச்செய்தியையே புனித பவுல் வலியுறுத்துகின்றார். கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையில் நாம் சந்திக்கும் பல்வேறு வகையான எதிர்ப்புகளை குறிப்பிட்டு அவற்றை எதிர்கொள்வதற்கு கடவுள் அருளும் பல்வேறு படைக்கலன்களை குறித்து எழுதுகிறார். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் என்று எடுத்துரைக்கும் புனித பவுல், உண்மையை இடைக்கச்சையாகவும், நீதியை மார்பு கவசமாகவும், நம்பிக்கையை கேடயமாகவும், மீட்பை தலைச்சீராவாகவும், கடவுளின் வார்த்தையை போர்வாளாகவும் அணிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இடைக்கச்சை, மார்பு கவசம், கேடயம், தலைச்சீரா, போர்வாள் ஆகியவை ஒரு ரோமை படைவீரர் அணிந்திருந்தவை. எனவே புனித பவுல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு போர் வீரரே என்கின்ற செய்தியை சொல்லி நமது படைக்கலன்கள் கடவுளிடமிருந்து வருகின்றன என்பதை வலியுறுத்துகின்றார். இப்படிப்பட்ட படைக்கலன்களை நாம் அணிந்து கொள்ளும் போது நாம் எதிர்கொள்ளும் தீமை எவ்வளவு பெரிதானதாக இருந்தாலும் அது குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காரணம், கடவுளே நம்மோடு இணைந்து உடன் போரிடுகின்றார். ஜெபம். இறைவா, வாழ்வில் வரும் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் உம் துணை எம்மோடு எப்போதும் இருப்பதை உணர வரம் தாரும். ஆமேன்.